ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி மண்டே. பையனுக்கு ஸ்கூல் இருக்குது. ஹஸ்பண்டுக்கு வந்து லோக்கல் ஹாலிடே விட்டுருக்காங்க. அதனால் அவனுக்கு வந்து நான் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிடலான்னு. எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து 2 கல்யாண வீடு இருக்குது. ஊரில் 2 கல்யாணம். அதுக்கு சார் ஒரு கல்யாணத்துக்கும் நான் ஒரு கல்யாணத்துக்கும் போயிடுவோம். அன்னை எங்களுக்கு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். அவன் 2 பேருக்கும் வேணாம், உனக்கு என்னடா செய்யணும் அப்படின்னு கேட்டால் பையன் வந்து எனக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுங்க, எக் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொன்னான். அதுக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலையில் டிஃபனுக்குமே அதையே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சாரும். அதனால எல்லாருக்குமே அதையே செஞ்சாச்சு. மற்ற நாளெல்லாம் காய்கறி கொடுத்தா சாப்பிடவே மாட்டான். எந்த குழம்புலேயும் காயை வந்து எடுத்து வடிகட்டி வச்சுட்டு குழம்பு மட்டும்தான் ஊற்றி சாப்பிடுவான். ஃப்ரைட் ரைஸ்னால் மட்டும் இந்த காயை எல்லாமே சாப்பிட்ருவான். அதனால நான் ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது எல்லா காயும் நிறையவே சேர்ப்பேன். எனக்கு டிஃபன் ஃபுல்லாக கட்டி கொடுத்துருங்க, ஃப்ரெண்ட்ஸும் கேட்பாங்க அப்படின்னு சொன்னான். சரி, அவனுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே சேர்த்து கொஞ்சம் நிறையவே செஞ்சுட்டேன். எப்பவும் செய்கிறத விட இந்த தடவை ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லா வந்திருந்தது. நான் பிராண்டட் அரிசி தான் எப்போவுமே வாங்குவேன். லோக்கல் அரிசி வாங்கி யூஸ் பண்ணதில்லை. ஒரு தடவை வாங்கி நான் யூஸ் பண்ணும்போது ரொம்ப குழஞ்சி வந்து பிரியாணி ரொம்ப கட்டியாக போச்சு. அதுலேருந்து நான் லூஸில் வாங்குறது இல்லை, பிராண்டட் அரிசி தான் வாங்குவேன். மத்தியானத்துக்கு மேலே ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இது இண்டோர் பிளான்ஸ் வாங்க போகலாமான்னு கேட்டிருக்கேன் சார்கிட்ட. போயிட்டு வர வெயிலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ரொம்ப வெயிலாக இருக்குது. இப்போ 2 நாளாக ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது மத்தியான நேரத்தில். ரெண்டு டிஃபன் பாக்ஸில் எடுக்கட்டுமான்னு கேட்டதுக்கு வேணான்னு சொல்லிவிட்டு அதனால் ஒரே டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் நிறைய வச்சு கொடுத்தமிச்சேன். காலையில் டிஃபனுக்கும் அதையே போதும்ட்டான், அதையும் கொடுத்தாச்சு. நாங்களும் 2 மேரேஜுக்கும் போயிட்டு வந்துட்டோம். வந்துட்டு பக்கத்தில் இருக்க நர்சரியில் போய் பார்க்கலாம் ஏதாவது பிளான்ஸ் இருக்கான்னு 2 தடவை போனோம். 2 தடவை போகும்போதும் கதவு பூட்டி இருந்தது. ஏன்னா லோக்கலில் வந்து அதிகமாக ஆள் வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி பரவாயில்ல, திறந்துருந்தது. நிறைய பிளான்ஸ் இருக்குது. போகின்வில்லா தான் இப்போ நிறைய வந்திருக்கு. ஏன்னா கலராக நிறைய வெரைட்டி வந்திருக்கு. முன்னாடி நான் வந்து சின்ன பிள்ளைலாம் பார்க்கும்போது ஒயிட் பார்த்துருக்கேன். ஒயிட்டு, அப்புறம் பிங்க்கு, எல்லோ, ரெட்டு 4 கலர் தான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து நிறைய கலர்ஸ் வந்திருக்கு. அதுலேயே அதுதான் நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்கவும் அழகாக இருந்தது. ஆனால் முன்னாடியெல்லாம் நிறைய இடம் இருந்ததுன்னா அது வாங்கி வைக்கலாம். எனக்கு வந்து தோட்டத்தில் தான் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. முன்னாடி வச்சா ஆடு கடிச்சிடும். கிராமத்தில் ஆடு மாடு கோழிலாம் நிறைய இருக்கிறதுனால சின்ன செடிங்கள்லாம் வைக்க முடியாது. பெரிய பெரிய மரம்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. செடி பார்த்தா எல்லாமே வாங்கணுன்னு தான் ஆசையாக இருக்கும். நிறைய இடம் இருக்கவங்களுக்கு வாங்கி வைக்கலாம், இல்லை டெரஸ் அந்த மாதிரி இருந்தால் வைக்கலாம். நமக்கு டெரஸ் கிடையாது, பின்னாடி கொஞ்சமாக இடம் மட்டும்தான் இருக்குது. அதுவும் கோழிக்கு பயந்துட்டு எல்லா செடியும் வாங்க முடியாது. அழகாக இருந்தது செம்பருத்திலாம் பார்க்குறதுக்கு. ஹேங்கிங் பாட்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. வாங்கணும், ஆனால் இப்போது வந்து கொஞ்சமாக போதும், ஃபஸ்ட்டு ட்ரையல் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினார். ஒரு 3-4 செடி தான் வாங்கினோம். ஏன்னா கோழி வச்சுருக்காது எந்த செடியுமே. வாங்கி செடி வைக்கணும்னு ஆசை இருந்தால் கோழி வளர்த்தக்கூடாது. ஆனால் எனக்கு கோழியும் வளர்த்தணும், செடியும் வேணும், என்ன பண்ணலாம்? அதனால சரி, உனக்கு 2த்துக்கும் ஆசை அப்படின்னாரு. பார்ப்போம், ஏதாவது கோழி கடிக்காத செடி ஏதாவது இருந்தால் அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். பிளான்ட் லவர்ஸுக்கு இந்த செடியெல்லாம் பார்த்தா விட்டுட்டு வர மனசே இருக்காது. ரோஸ் பார்த்தா கொஞ்சம் ரைட்டி தான் வச்சுருந்தாங்க, அதனால் ரோஸ் வாங்கலை. இந்த எல்லோ ரொம்ப நல்லா இருந்தது.
இந்த வெயிலுக்கு அதுக்கும் உள்ளே நிற்கிறதுக்கு நல்லா குளுன்னு இருந்தது. அப்புறம் செடி வாங்கிட்டு வந்துட்டோம். வந்தோடனே ஒரு டீயை போட்டு கொடு, வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னாரு. டீயும் போட்டு குடித்தாச்சு. டீ போட்டு குடிக்கும்போதே அவன் பையன் வந்துட்டான் ஸ்கூல் விட்டு. அவன் வந்தோடனே எனக்கு எதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். ஏத்தம்பழம் தான் இருந்தது, அதை வந்து பஜ்ஜி போட்டு தரேன்னு சொல்லிவிட்டு அதையும் பஜ்ஜி போட்டாச்சு. நம்ம வந்து மேரேஜ் வீட்டுக்கெல்லாம் போயிட்டோன்னா சீக்கிரமாக சாப்பிட்ருவோம். அந்த 1 முன்னாடி, அதாவது 11 மணிக்கெல்லாம் 11:30க்கெல்லாம் சாப்பிட்றதுனால ஈவினிங் வந்து பசி எடுத்துருது. அதனால டீ கூட பஜ்ஜி போட்டு சாப்பிட்லான்னு சொல்லி பல பஜ்ஜியும் போட்டாச்சு. அவன் ஸ்கூல் விட்டு வந்தோடனே வந்து பார்ப்பான், இது ஃப்ரிட்ஜை திறந்து பார்ப்பான், முட்டை இருக்கா அப்படின்னு. அவனுக்கு வந்து எக்கு வீட்டில் இருந்ததுன்னா ஒரு டக்குன்னு ஒரு ஆம்லேட்டை போட்டு சாப்பிட்ருவான். இன்றைக்கி என்ன கேப்சிகம் இருந்தது. நம்ம மத்தியானம் வெஜிடபிள்ஸ் வாங்கும்போது கேப்சிகம் வாங்கியிருந்தேன். அதை பார்த்தோன்னே எனக்கு கேப்சிகமுக்கு உள்ளே ஆம்லேட் போட்டு வேணும் அப்படின்னு, பாயில் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொன்னான். சரிடா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செஞ்சு கொடுத்தேன். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது என்னடா சாப்பிட்லான்னு வருவாங்க பசங்க. அந்த நேரம் நம்ம ஏதாவது செஞ்சு கொடுத்தோன்னா அது வந்து கரெக்டாக சாப்பிட்ருவாங்க. அந்த சாயந்தர நேரத்தில் காலையிலையும் சரி நைட்டுக்கும் சரி நம்ம ஏதாவது ஹெல்த்தியாக கொடுத்தோன்னா அதை சாப்பிடவே மாட்டாங்க. எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னுவாங்க, இல்லை கம்மியாக சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த சாயந்தர நேரம் நம்ம எதை கொடுத்தாலும் சரி அந்த டீ கூட அதை சாப்பிட்ருவாங்க. நான் தான் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாயில் பண்ணி வச்சுட்டேன். ஆம்லேட் மிக்ஸ் பண்ணி கேப்சிகம் உள்ளே வச்சு பாயில் பண்ணி எடுத்தாச்சு. அவன் கட் பண்ணும்போது ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிகிட்டே கட் பண்ணான். அது ஒரு ஜாலி அவனுக்கு. இன்ஸ்டா பேஜில் பார்த்துருப்பான் போல இருக்குது. இது சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போனான். நானும் சாப்பிட்டுட்டேன், சாரும் சாப்பிட்டுட்டாரு. அவருக்கு இன்னொரு பிளேட்டில் வச்சு கொடுத்தேன், அவரும் சாப்பிட்டுட்டாரு. ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோட செடியெல்லாம் நட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் தோட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து எப்போவுமே செடி வைக்க மாட்டேன், ஏன்னா தேங்காய் வெட்டும்போது தேங்காய் வந்து கீழே விழுந்து செடிங்கெல்லாம் உடஞ்சிரும்ன்ட்டு. சரி பார்த்துக்கலாம் வேறு எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வச்சாச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் உடஞ்சிருந்தது, அந்த இடத்துல வச்சு விட்டாச்சு. அவர் வச்சிட்ருக்கவங்க நான் வந்து இங்கே இந்த கோழிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு போடலான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தீனி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த 4:30 மணி டைமில் வந்து நான் இந்த மாதிரி சாப்பாடு போட்டது வந்து ரெகுலர் ஆகிடுச்சு. அவங்க இதை சாப்பிட்டுட்டாங்கன்னா நிம்மதியாக நைட்டு தூங்குவாங்க. எல்லாம் குஷியாக சாப்பிட்டுட்ருக்காங்க சத்தமே இல்லாமல். இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர்த்துக்கு பேர்ட்ஸ் வளர்த்துறது பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டில் தென் டேக் கேர், பாய் பாய்.